ஆம், தமிழகத்திலே தேர்தல்கள் நெருங்கிவிட்டது. இன்னும் கூட்டணிகள் பற்றி பேச வேண்டும். அதற்கு எவ்வாறு வியூகம் வகுக்க வேண்டும். இதுவரை கூட்டணியிலே இருந்து பயணித்து அதன் லாபத்தை ஈட்டியவர்கள் இப்பொழுது ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆம், விசிகா இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்றத்திலே குரல் எழுப்புவதற்காக மனு அளித்துள்ளார்கள். கம்யூனிஸ்ட் மாநாட்டிலே, விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டிலே ஆட்சியாளர்கள் சரியாக நடப்பதில்லை, குரல் வலையை நசுக்குகிறார்கள் என்று அறைகூவல் விடுத்துள்ளார்கள். வேடிக்கையாக இருக்கிறது. நேற்று வரை எந்த விதமான அறைகூவல்களும் இல்லை. இப்பொழுது அறைகூவல், அதாவது கிராமங்களை எல்லாம் நகர்ப்புறங்களாக, நகராட்சிகளாக, மாநகராட்சிகளாக ஆக்குவதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். இப்பொழுது புதுக்கோட்டையிலே எப்பொழுதோ நடந்துவிட்டது. அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்பொழுது தேசிய மக்கள் சக்தி கட்சி சென்று ஒவ்வொரு கிராமத்தையும் மக்களையும் சந்தித்து வந்தது. ஏன் குரல் கொடுக்கிறீர்கள்? எதற்காக? வளர்ச்சி என்பது தேவைதானே என்று ஏன் குரல் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி அவர்களை கலாய்வு செய்தது. மக்கள் வரி என்கின்ற மறைமுக வரியை உயர்த்தி அதனுடைய லாபத்தை ஈட்டுவதற்காக ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்றார்கள். வளர்ச்சிக்காக இல்லை, நிச்சயமாக பிளாட்டுகளை போட்டு அதிலே அவர்கள் ஈட்டுவதற்காக, அவர்கள் லாபத்தை சம்பாதிப்பதற்காக என்றார்கள். ஆனால் அன்றெல்லாம் குரல் கொடுக்காத கம்யூனிஸ்ட் இப்பொழுது மாநாட்டிலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அதிக சீட்டுகள் வேண்டும் என்றா, அல்லது அதிக பேரம் பேச வேண்டும் என்றா? 15 கோடி, 30 கோடி, 40 கோடி என்ன நடக்குது? மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்சிக்காரர்களை, இந்த அரசியல் தலைவர்களை. அரசியல் என்ற போர்வையிலே இருக்கும் முள்ளமாறி, கொள்ளமாறி, வஞ்சகமாறி எல்லாம் உயர்த்துவதாக, மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறோம் என்று மக்களை பாதாளத்திலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தான் சிந்திக்கணும். யார் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், மக்களுக்காக செய்யக்கூடியவர்கள் என்பதை சிந்தியுங்கள். சிந்திக்காதவரை நாடு நீங்கள் இன்னும் பொள்ளாச்சி, நிர்மலா தேவி என்று உங்கள் பிள்ளைகளை தாரை வார்த்து கொடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை.